ஆக உலகம் போற்றுகிற இந்தியாவுக்கு பெருமை தேடித் தந்து உலகத்திலே அகிம்சை வழியையும் அறவழியையும் போதித்த அண்ணல் காந்தியடிகள் பெயரை எப்பொழுது நீக்கியிருப்பது? இதே நிலைமை நீடிக்குமானால் இனி கரன்சி நோட்டுகளிலும் காந்தியார் இருக்கிற படத்தை அகற்றுவதற்கு முன்வருவார்கள். இன்றைக்கு உலகமே ஆளுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். அங்கே கன்னி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள் புரிய வேண்டும். காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கணும். இதுவரைக்கும் இல்லைங்க, அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மாநாடுக்கான பணிகளை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக யாரும் எங்களை பேசவும் இல்லை, யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் பார்த்தா அவர் பேசுகிற கூட்டத்தில் அதிமுக தான் இன்னைக்கு மகத்தான கூட்டணி அமைக்கும் அவர் சொல்கிறாரு. இன்னைக்கு டிவிக்கே பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் தலைமையேற்று வர அனைவரையும் நாங்கள் சேர்த்துக்குவோம், மகத்தான ஒரு வெற்றியை நாங்கள் பெறுவோம்னு சொல்கிறாங்க. இப்போ தேமுதிகவை நீங்கள் கேட்டிங்கன்னா தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் ஆட்சி அமைக்கும்.